இன்றைக்கி சண்டே என்னோடய ஒர்க்கிங் டே ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஆதரனும் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டனால அவருமே வந்து என்னை ட்ராப் பண்ண கூட வந்துட்டார். இந்த ஜாபில் நான் ஜாயின் பண்ணப்போ எனக்கு 2 விதமான எமோஷன்ஸ். ரொம்ப மாதமாக ஜாப் தேடி ஃபைனலாக ஜாப் கிடச்சிதேன்னு சொல்லி சந்தோஷம் ஒரு பக்கம், டீச்சிங் ஜாப் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தம் ஒரு பக்கம். ஏன்னா நான் இந்தியாவில் இருந்தப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னதான் அரை மனசோட ஜாபில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் அதை திரும்பி பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இருந்த காயத்ரிக்கும் இப்போ இருக்க காயத்ரிக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். பர்சனலாகவும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி நான் நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கேன். ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, சம்டைம்ஸ் காட்ஸ் பிளான் இஸ் பெட்டர் தென் ஆர் பிளான். இட் வில் லீட் யூ எக்ஸாக்ட்லி வேர் யூ மீன் டு பி. யாராச்சும் இப்போது நினச்சது கிடைக்கலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரஸ்ட் த ப்ராசஸ். கண்டிப்பாக எல்லாமே கரெக்ட் டைமில் நடக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்து பச்சை பயிர் தான் செஞ்சு கொண்டு போயிருந்தேன். ஃப்ரெண்டு வந்து மட்டன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே லைட்டாக பாட்டு கேட்டுட்டு கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு 4:30 ஆயிடுச்சு. ஒர்க்கையும் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஆல்ரெடி ஆதரனை கூப்பிட்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. சுதாகர் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் சுதாகரும் போய் ஆதரனை பிக் பண்ண போயிட்டோம். இன்றைக்கி அவங்க ஸ்கூலில் ஆரஞ்சு டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு போயிருந்தான் ஆதிரன்.